மீடியாவாக்கும், பிரஸ் மீடியாவாக்கும், பேப்பராக்கும், புத்தகாக்கும் பார்க்கறதுக்கு இல்லை. எல்லா மீடியாக்களும் முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக, இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பயங்கரவாதத்தை போதிக்கிற ஒரு பழமை வாய்ந்த மார்க்கமாக, முன்னேற்றத்திற்கு தடையான மார்க்கமாக சித்தரிப்பதற்கு தயாராகிறார்கள். இவற்றை நம்முடைய செயல்பாட்டினால் நாம் முறியடிக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை செய்து ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் சமாதானத்தை விரும்புகிறவர், அமைதியை எதிர்பார்க்கிறவர் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன், அல்லாஹ்வும் ரசூல், ஹதீஸை பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மூமின் எந்த அளவுக்கு சமாதானமாக வாழ்கிறார் என்பதை பற்றி. நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறவருக்கு புரோகிதம், இடைத்தரகு, தட்சணை எல்லாம் கிடையாது. புரோகிதம் இல்லாத, இடைத்தரகர் இல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த மார்க்கத்திலும் புரோகிதம் இருக்கிறது. அது மீடியேட்டர்களாக இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையில் புரோகிதர் வந்து இருக்கிறார்கள். இந்த புரோகிதம் இல்லாத, மீடியேட்டர் இல்லாத, இடைத்தரகு இல்லாத, தட்சணை இல்லாத வழிபாடுகளும் தெய்வ நம்பிக்கையும் முஸ்லிம்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்ட்டும் இல்லை. தட்சணை வழிபாடுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தட்சணை இல்லை. எந்த வழிபாடுக்கும் தட்சணை இல்லை. வழிபாடுகளை நின்று நடத்துகிறவர் புரோகிதரும் அல்ல. வழிபாடுகளை நின்று நடத்துகிறவர் புரோகிதரும் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தகவல்களை சொல்லுகிறவரும் புரோகிதர் அல்ல. ஆக புரோகிதத்தை மறுத்துரைக்கிற, இடைத்தரகை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிய ஒரு மார்க்கத்துடைய அங்கத்தினர்கள் தான் ஆகல. அல்லாஹ் குர்ஆன்ல இதா ஸஅலக இபாதி, தௌஹீதை பற்றிய தகவல்களை நாம் தெரிய வேண்டும். தௌஹீத் வாதிகளுக்கு தான் அமைதி நிலவும். தௌஹீதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவன் தான் உலகத்தில் அமைதியை நிரப்ப முடியும். தௌஹீத்காரர் யாரு என்றால் இறைவனை சார்ந்திருப்பவன், இறைவனை முழுமையாக நம்புகிறவன், இறைவன் நம்பிக்கையிலிருந்து ஒரு இம்மளவு கூட அசையாதவன். இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி. என்னை பற்றி கேட்டால், இதா ஸஅலக இபாதி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உம்மத்துல வந்து கேட்டால், இறைவன் யார், எப்படி இருப்பா, இறைவனுடைய தன்மை என்ன, தகுதி என்ன, இறைவன் கிட்ட இருக்கிறானா தூரத்தில் இருக்கிறானா? கிட்ட இருக்கிறான்னா மெதுவாக அவட்ட பேசுறோம், தூரத்தில் இருக்கிறான்னா அமளி போட்டு குரல் உயர்த்தி அவரை அழைக்கிறோம். சொல்லுங்க இறைவன் எங்க இருக்கிறான்? அதுக்கு இறைவன், இறை தூதர் அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? இதா ஸஅலக இபாதி, இவரை அடியார் உம்மத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் என்ன, ஃபஇன்னி கரீப், நான் இதோ இருக்கிறேன், கிட்ட இருக்கிறேன், இதோ கிட்ட அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ, என்னை அழைப்பவருடைய பதிலுக்கு நான் மறுமொழி சொல்கிறேன். வல்யஸ்தஜீபு லீ, நான் சொன்ன கடமைகளை அவர் நிறைவேற்றட்டும், எனக்கு அவர்கள் பதில் தரட்டும். நான் அவர்கள் மீது சுமத்திய கடமைகளை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று கேட்கட்டும், தர்றேன். வலியூமினூ பி, என்னை அசையாமல் நம்பி வாழட்டும், அவனுக்கு நான் கொடுக்கிறேங்கிறான். இங்க சிந்திக்க வேண்டிய ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உம்மிடத்திலே வந்து கேட்பார்கள், நபியே உம்மிடத்திலே வந்து கேள்வி, இஸ்ஸரூனக அனி ரூஹி, ரூஹ் என்னன்னு கேட்பாங்க. அதற்கு குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்றால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லுங்க. இஸ்ஸரூனக அனில் மஹீல், மாதவிடாய் பற்றி, அந்த பீரியட் பற்றி கேட்பாங்க. குல் ஹுவ, நபி அங்க சொல்லிக் கொடுங்க, குல் ஹுவ அதன், அது ஒரு விதமான தொடக்கு, இடையூறு என்று சொல்லிக் கொடுங்க. கேட்டால் சொல்லிக் கொடுங்க, கேட்டால் சொல்லிக் கொடுங்க, கேட்டால் விளக்கி கொடுங்க என்பதான் குர்ஆன்ல எங்க கேட்டாலும் எங்க பார்த்தாலும் கேட்பாங்க. நபியை சொல்லுங்க, குல் குல் ஹுவல்லாஹு அஹத், ஒரு கேள்விக்கு தான் பதில். குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கிறதே, இது ஒரு கேள்வி. உங்களுடைய நபியை நீர் அறிமுகப்படுத்துகிற இறைவன் தங்கத்தினால் வார்க்கப்பட்டவனா அல்லது வேறு ஏதேனும் உலோகங்களால் செய்யப்பட்டவனா, மரத்தால் செதுக்கப்பட்டவனா என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு தான் குல், நபி நீர் சொல்லும். ஹுவல்லாஹு அல்லாஹ் அஹத், ஏகன் என்று அங்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா இடங்களிலும் குர்ஆனுடைய மொழி மரபில எதை பற்றி கேட்டாலும் சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க என்று சொல்லுகிற குர்ஆன், இங்கே மட்டும் அல்லாஹ்வை பற்றி கேட்டால், என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், குல் என்று சொல்லல. குல் என்று சொல்லாமல் ஃபஇன்னி கரீப், இதோ கிட்ட இருக்கிறேன்,
இதோ அருகில் இருக்கிறேன், அண்மையில் இருக்கிறேன், தூரத்தில் இல்லை. ஆகவே எங்கே என்னை தேடி எங்கே போகிறாய்? என்னுடைய அருளை தேடி நீ எங்கே போகிறாய்? இடத்திலே கோரிக்கையை போவதற்கு நீ எந்த நாகூருக்கு போகிறியா? தக்கலைக்கு போகிறியா? அஜ்மீருக்கு போகிறியா? பகதாதுல முஹித்தீன் ஷேகுடைய தராவுக்கு போகிறியா? என்னை தேடி எங்கேயா போகிறா? நீ கரீப், நான் இதோ இருக்கிறேன், உன்கிட்ட இருக்கிறேன். நீ கரீப் என்று அந்த நபிகள் நாயகம் சொல்லிக் கூடும் நபியே என்று கூட சொல்லாமல், ஏனென்றால் இறைவனை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் தேவையில்லை. ஒரு பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கிறதற்கு இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார் என்பது தானா புரிய வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இறை நம்பிக்கை என்பது, ஏகத்துவ நம்பிக்கை என்பது மனிதனுடைய இயல்பு. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அல்லாஹ்வை நம்புகிற இயல்போடு குழந்தைகள் பிறக்கிறது. எல்லா குழந்தைகளும், தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் இறைவனை ஒருவனாக அங்கீகரிக்கிற மனப்பக்குவத்தோடு தான் பிறக்கிறார்கள். இது இயல்பு. ஆகவே இறைவனை புரிவதற்கு ஒருத்தர் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை குர்ஆன் உணர்த்துகிறது. இறைவனை புரிவது, அம்பியாக்கள் எதுக்கு வந்தாங்க? நெறிமார்கள், இறைவனை தூதர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்றால் இறைவனை அறிமுகப்படுத்துவதில் வந்தாங்க. ஏற்கனவே நம்பியிருக்கிற இறைவனுக்கு வழிபாடுகள் செலுத்துங்கள் சொல்வதற்கு வந்தாங்க. தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் ருபூபிய்யா பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவோம். அதாவது அரபியில, மக்காவில் உள்ள அரபிகள் அல்லாஹ்வை மறுத்துரைப்பவர்களாக இருக்கவே இல்லை. அல்லாஹ்வை மறுத்துரைப்பவர்கள் அல்ல முஷ்ரிக்குகள், அல்லாஹ் ஏற்பவர்கள். ஆனால் அவனுக்கு இணை வைப்பார்கள், அவர் எல்லாவரை வணங்குவார்கள். ஆகவே அவர் எல்லாவரை வணங்கக்கூடாது, அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்வதற்கு தான் நபி வந்திருக்கிறார். இறைவன் உண்டு என்று சொல்வதற்கு நபி தேவையில்லை. மனிதன் பகுத்தறிவால் உணர்ந்து கொள்வான். எந்த நபிமாருடைய குர்ஆன்ல நீங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு குர்ஆன்ல எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை நோக்கி என்ன உரையாடினார்கள்? உபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி, அல்லாஹ்வை வணங்குங்க, வழிபடுங்க, அவருக்கு இணை வைக்காதீங்க, வழிபாட்டிலே இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உண்டு என்று சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் உண்டு என்று சொல்வதற்கு வந்தாங்க? இல்லவே இல்லை. அனைத்து நபிமார்களும், குர்ஆன்ல சொல்லப்பட்ட அனைத்து நபிமார்களும் நீங்க நம்பியிருக்கிறீங்களா? இயல்பாக ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வாழையடி வாயாக சொல்லப்பட்டிருக்கிற இறைவனை நீங்க நம்பி அவனுக்கு மட்டும் வழிபாடுகள் செலுத்துங்கள் சொல்லிட்டாங்க. வழிபாடுகளை இறைவனுக்கு குறித்தாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தான் வந்தாங்க. வணக்கங்களை அவனுக்கு மட்டும் செய்யுங்க, அவனுக்கு மட்டும் பார்த்து பண்ணுங்க, வேற யாருக்கும் பார்த்து பண்ணாதீங்க என்று சொல்லி தான் வந்தாங்க. இறைவன் உண்டு, அவன் தான் பிரபஞ்சத்தை படைத்தவன் சொல்வதற்கு வரல. ஒரு கோட்டை இருக்கிறது என்ன வச்சுக்கிடுங்க, ஒரு கோட்டை, ஒரு கிலா. அந்த கோட்டையை பார்த்து ஒரு 2வது வகுப்பு அல்லது 3வது படிக்கிற ஒரு மாணவனை கேளுங்க, இந்த கோட்டையை கட்டியவர் யார் என்று. ஒரு கோட்டையை கட்டி உயர்த்தியவர் யார் என்று ஒரு 3வது மாணவனை கேட்டா என்று சொல்லுவார் மாணவன்? மன்னர் கட்டினார். கோட்டையை கட்டியது யாரு? மன்னர். அப்ப அந்த கோட்டைக்கு, இந்த கோட்டையை கட்டியவர் மன்னர் என்பது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் அந்த கோட்டையை கட்டியவர் மன்னர் என்று தெரிஞ்சதுனால அந்த மன்னரை முழுமையாக அவர் ஏற்றார் சொல்ல முடியாது. இதே போல பிரபஞ்சத்தை படைத்து காத்து ரட்சித்து உணவளித்து காப்பாற்றுகிறவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை கூடுதலாக சொல்வதற்கு யாரும் தேவையில்லை. இயல்பாக ஒரு குழந்தை அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த குழந்தை இயல்பாக அதை வாழ விடுங்க, வளர விடுங்க என்றா அல்லாஹ்வை நம்புகிற, அல்லாஹ் ஒருவனாக நம்புகிற அந்த இயல்பில் தான் வளரும். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இதான் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இயல்பான அந்த எண்ணத்தோடு பிறக்கிறார்கள். வலாக்கின் யுஹவிலானி, சூழ்நிலை. அப்பா கோயிலுக்கு போக சொல்றார், அப்பா சர்ச்சுக்கு போக சொல்றார், அப்பா மாஸ்குக்கு போக சொல்றார், அப்பா எங்கே போக நாட்டிகளாக இருக்கிறார், அப்பா மந்திரவாதியாக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் தான் அவனை ஒரு மதவாதியாகவோ அல்லது இன்னொரு மதத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒருவராகவோ மாற்றுகிறது. இதை ஹதீஸில் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆகவே இறைவனை ஒருவனாக ஏற்றால் மட்டும் நாம் மூமின்கள் அல்ல. அதற்காக மட்டும் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. ஒருவனாக இறைவனை ஏற்றதற்கு பிறகு அவனுக்கு மட்டுமே நாம் வாழ வேண்டும், அவனுக்கு மட்டுமே நாம் வழிபட வேண்டும்,
அவனுக்கு மட்டுமே வணக்கங்கள் உரித்தாக்கப்பட வேண்டும், அவன் சொன்ன வழியை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும், அவனுடைய தூதர் சொன்ன முறைப்படியே வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் வேதங்கள், என்று சொல்வதற்காகத்தான் இறை தூதர்கள். ஆகவே இங்க இதா சாலக இபாதி, என்னுடைய அடியார்கள் உம்மிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் ஃபகுல் இன்னி கரீப், நீ சொல்லிக் கொடு நான் அருகில் இருக்கேன் என்று வராம இன்னி கரீப், நான் இதோ இருக்கிறேன். எங்க போய் கேட்கிறா நீ? நான் இருக்கிறேனே. உஜீபு தாவத்தா, எங்கிட்ட கேளு, எதை கேட்டாலும் டைரக்டா கேளு. எந்த புரோகிதரும் தேவையில்லை, எந்த இடைத்தரகரும் தேவையில்லை, எந்த அவளியாவும் தேவையில்லை, எந்த அவளியாட்ட போய் அல்லாட்ட போய் கேட்டு எங்களை வாங்கி தாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உஜீபு தாவத்தாய் டைரக்டா கேள்வி தர்றேன், என்ன வேணும் உனக்கு? உஜீபு தாவத்தாய், அழைப்பாளருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் நம்மை நோக்கி அழைக்கிறான். ஆகவே இன்னல்லாஹ் யன்ஸிலுக்குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் ஒவ்வொரு ராத்திரியும் முதல் வானத்தில் இறங்கி ஃபயக்கூல் ஹல் மின் தாயின், என்னை அழைப்பவர் யார் இருக்கிறார்? ஃபஸ்தஜீபு லஹு, நான் அவருக்கு பதில் சொல்லுகிறேன். வஹல் மின் முஸ்தக்ஃபிரின் வஸ்தக்ஃபிர் லஹு, பாவ மன்னிப்பு கோருகிறவர் யார் இருக்கிறார்? நான் அவருக்கு பாவத்தை மன்னிக்க இருக்கிறேன் என்று ராத்திரி மிட் நைட்ல அல்லாஹ் முதல் வாரத்தில் இறங்கி பிரார்த்தனை செய்கிறவருடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்வார். இவ்வளவு அர்ஹமர் ராஹிமீனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அணுகுவதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவனை நம்பி அவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் உலகத்தில் அமைதியோடு வாழ முடியும். இந்த பயங்கரவாத குற்றச்சாட்டு, இந்த தீவிரவாத குற்றச்சாட்டு, கலகத்தை ஏற்படுத்துகிறவர்கள், சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள் என்ற குற்றச்சாட்டு நிச்சயமாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கைவிட்டதனால் தான் நம் மீது இந்த அவதூறுகள் சுமத்தப்படுகின்றன. இஸ்லாமிய மார்க்கத்துடைய நடைமுறைகளை நாம் கைவிட்டோம். எதற்காக இந்த இஸ்லாமியர்களை பற்றி பயங்கரவாதம் என்று சொல்லுகிறார்கள்? ஆய்வு செய்யறாலையா? பள்ளிவாசல் சொல்லுவதனாலயா? ஒரு பக்கா முஸ்லீமாக வாழ்வதனாலயா? ஒரு பியூர் முஸ்லீமாக வாழ்வதற்கு போவதனாலயா? இல்லவே இல்லை, ஒருபோது இல்லை. நம் மீது இந்த எழுகிற குற்றச்சாட்டு அத்தனை நாம் மார்க்கத்தை கைவிட்டுதான் காரணம். நம்முடைய மார்க்கத்துடைய போதனைகளை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் கைவிட்டு விட்டு இஷ்டம் போல நம்முடைய மனவெச்சியை தெய்வமாக ஏற்கிறோம். எனக்கு எது விருப்பமோ அதற்கு அதிக முக்கியத்துவம். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பத்தை பார்க்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? இதில் நான் செய்கின்ற இந்த செயல்பாடில், இந்த நடத்தையில், இந்த பேச்சில் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் என்பதை பார்க்கிறது இல்லை. நான் எதை விரும்புகிறேன் அதை செய்கிறேன். அப்ப நம்முடைய ஹவாவை வரித்தகத இலாஹு ஹவாவும், நம்முடைய மனோச்சையை தன்னிச்சையை தெய்வமாக ஆக்கிக்கிறோம். இதுதான் காரணம். இந்த ரீதியில் நாம் வாழ தொடங்குறதால் தான் பிரச்சனைகள் அத்தனையை நாம் ஃபேஸ் பண்றோம். இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்தா இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம் தீவிரவாதிங்கிறாங்க. கேத்தலிக் தீவிரவாதம் எங்க சொன்னாங்க? நியூசிலாந்து பற்றி நாம் சொன்னேன். நியூசிலாந்து இந்த யூகே ஒரு ஸ்டேட் என்று சொன்னாங்க. ஸ்டேட் தானே அது நியூசிலாந்து? அண்டை அது ஸ்டேட்டா? அயர்லாந்து ஒரு ஸ்டேட். இந்த அயர்லாந்துக்கும் யூகேக்கும் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்தது. தனிநாடு கோரிக்கையில ரெண்டு பேரும் கேத்தலிக்ஸ். அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் நடைபெற்ற காலங்களில் கேத்தலிக் தீவிரவாதம், கேத்தலிக் போராட்டம் யாரும் வந்துச்சாங்களா? சரி, அது ஒன்றுங்க. ராபர்ட் முகாபே என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில். அவருக்கு இந்த வெள்ளையர்களே பிடிக்காது. ஏன்னா நீங்க தெரிஞ்ச விஷயம், அவர் கருப்பர். வெள்ளையர்களை படுகொலை செய்வதும் அவளை அழிப்பதும் அவருடைய அரசியல் அதிகமாக